ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சிறப்பு பேச்சாளர், ஆதிகால பரிகார நிபுணர், அதே நேரத்தில் இன்னைக்கு புதியுக சேனல்ல கலக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சுப மாரிமுத்து ஐயா அவர்கள். ஐயாவை பற்றி சொல்லணும்னா நிறைய சிறப்பான முறையில் ஆன்மீக சேவைகள், ஜோதிட சேவைகள், கிட்டத்தட்ட ஒரு 65 ஜோதிட கருத்தரங்க மாநாட்டிற்கெல்லாம் 67, இதோட 67. 67 ஜோதிட கருத்தரங்க விழாவிற்கும் அன்னதான நன்கொடைகள்லாம் வணங்கி கொண்டு வருகின்றார். அவருடைய மகத்தான சேவையை பாராட்டி ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்துல கிட்டத்தட்ட ஆதரவற்றோர், அதாவது ஆதரவோடு இறந்துட்டாங்கன்னா அடக்கம் பண்றதுக்கு உதவிகள்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவருடைய சொந்த பணத்துல நிறைய உழைப்புகள் மூலமாக சம்பாதிக்கப்பட்ட பணத்தை அந்த அடக்கம் பண்ணுவதற்கு பெரும் உதவிகள் ஐயா அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விஷயத்துல கோவில் பணிகளுக்கு, கோவில் திருப்பணிகளுக்கு, இது போன்ற நிறைய விஷயங்கள் ஐயா செஞ்சிட்டு இருக்கிறார் சேவை. அதனால ஐயாவுடைய சேவையை பாராட்டியும் மற்றும் இந்த விழாவிற்கு சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார். சிறப்புரை சிற்றோரியாக ஆற்றி வணங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா அவர்களை வருக வருகை அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட ஐயா இங்கிருந்துதான் பேசுவாரு, அதனால நீ இங்கிருந்தே பார்த்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சிற்றூரைனா எப்படி சொல்லுங்க? உங்களுக்கு சிற்றூரைனா எப்படி இருக்குன்னு தெரியுங்க? எவ்வளவு நேரம்? 2 மணி நேரம். ஐயா ஐயா அனைவருக்கும் வணக்கம். இது நல்லா இருக்கும். அனைவர் நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அத பாருங்க, ஐயா முகுந்தன் ஐயா ஒரு குழந்தை தன்மை. எங்க போனாலும் ஒரு மேடையில சொந்த பந்தத்துக்கிட்டையும் கூட ஒரு அன்பு பாசமா பேச முடியாது. அவளோடு வர்றதே இந்த மாதிரி நம்ம மேடையில் இருக்கிற அனைத்து குருமார்கள், இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சவங்க இவங்களோட பழகும் போது ஒரு பழைய காலத்து ஒரு ஆட்டோகிராஃப் ஞாபகம் மாதிரி. அதனால மேடையில நம்ம தெரிஞ்சவங்க ஒரு 10 பேர் இருந்தா அவங்கள பார்த்தா எத்தனையோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் குறையும். அதுல முகுந்தன் ஐயா அவங்க நாங்க ஒரு 10 வருஷமா பயணம் பண்றோம். அதுல ஐயாவெல்லாம் ஒரு எளிமையா எங்களுக்கெல்லாம் இந்த மேடையில உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்லுங்க அப்படிம்பாங்க. அது நம்மளுக்கு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி. அவ்வளவு. இதுல ராஜா சங்கர் ஐயா அவர் குருயாகம். ஐயா எவ்வளவு குருப்பயிற்சி? 9வது குருப்பயிற்சி. சூப்பர் ஐயா. அதாவது 9வது குருப்பயிற்சி யாகம். இந்த யாகம் நடத்துறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதிகால பரிகாரத்துக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் சாப்பாடு வந்துட்டு இருக்குது. அதனால நீங்க தைரியமா இருக்கலாம். இதுல இந்த யாகம் நடத்துறது என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, யாருமே நீங்க எந்திரிச்சு போகாம இருந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி. இதுல இருந்து ஒருத்தரும் கூட நீங்க இந்த ஸ்டேஜ் விட்டு போயிடாதீங்க. ஏன்னு கேளுங்க. நிறைய விஷயத்தை பத்தி ஒரு 1/2 மணி நேரம் சொல்றதுக்கு ஐயா அறிமுகம் கொடுத்துக்கிறாங்க. அதுல இந்த யாகம் நடத்தினா என்ன பலன், 9வது குரு பயிற்சியாக அவர் நடத்தியிருக்காரு. இதனால என்ன பலன் உங்களுக்கு தெரிஞ்ச கைதூக்கு. இந்த யாகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் ஆதி காலத்துல சரி செய்யறதுக்கு அந்த காலத்துல யாகத்தை செய்தவர் யோகத்தை அனுபவிப்பார். எப்படி? யாகத்தை செய்தவர் யோகத்தை அனுபவிப்பார். உங்க வீட்டுல ஒரு வீடு புண்ணியர்ச்சனை பண்றீங்க, கணபதி யோகம் பண்றீங்க, அதுக்கு பேர் யாகம் தானே. அப்ப ஆதி காலத்திலேயே யாகம்ங்கிறது ஒண்ண முன்னோர்கள் உருவாக்கி இருக்காங்க. கரெக்டா இல்லைங்களா ஐயா? பாருங்க, ஆதிகால பரிகாரம்னு ஐயா எப்படி வச்சிருக்குன்னு ஐயா நம்ம குரு ஐயா குருநாதர் ஐயா கேக்குறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயா நாங்கெல்லாம் ஒன்னா உட்கார்ந்து நிறைய பேசுவோம். காலமோ சூழ்நிலையோ அப்படியே எங்களை கொஞ்சம் தள்ளி பிஸியாக்கி விட்டுருச்சு. இல்லைன்னா
நிறைய கருத்துக்கள் ஐயா சொல்லுவாங்க, அதை பூராமே உள்வாங்குவோம். இந்த ஆதிகால பரிகாரங்கள்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜோதிடத்தை கையில் எடுக்கும்போது எனக்கு 7 வயசு. எங்களுதுல பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சமா இருக்கறனால எங்களுக்கு குருநாதர் கிடையாது. அவங்க அப்படியே வீட்டுல உட்கார்ந்து பெரியவங்களுக்கு ஜாதகம் சொல்லுவாங்க. அவங்க சொல்ற கவிகள் எல்லாம் நம்ம மனப்பாடம் ஆயிரும். அதுதான் குலவெத்த கல்லாததுன்னு சொல்லி ஒரு 10 வருஷமா அவங்க சொல்றத பூரா கேட்டு கேட்டு சொல்லி தராமையே அவங்க சொல்ல சொன்ன மனப்பாடம் ஆயிரும். அப்ப இதெல்லாம் முன்னோர்களுடைய காலம்தான் அது. அப்ப அந்த காலகட்டங்களை 7 வயசுல எழுத்தாணி எடுத்து நாக்கில எழுதி விட்டு நீ ஒரு ஜோசியரா வந்துருவ போன்னு பெரியவங்க எழுதி விட்டுருவாங்க. அத குருவாக்கு. இந்த குருவாக்கு வச்சு ஒரு வள்ளுவர் வாக்குன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இன்னைக்கு அதை அப்படியே மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். இதுல இந்த பரிகாரங்கள் எல்லாம் எழுதும் போது ஏதாவது ஒரு பேர் வைக்கணும், அந்த பேருக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் வரணும். நிறைய மக்கள் பரிகாரத்தை பத்தி நிறைய பேர் வச்சிருக்காங்க. நமக்கு என்ன பேர் வைக்கலாம்னு வைக்கும்போது முன்னோர்கள் எல்லாம் ஆதி காலத்துல வாழ்ந்ததுனால அது ஆதிகால பரிகாரமாவே இருக்கட்டுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பெரிய புக்கு 1736 ஒரு 1736 பரிகாரங்கள். அது எப்படி எடுத்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய குலம் திருவள்ளுவருடைய வம்சமா இருக்கிறதுனால அவரு ஏதோ நான் இதுவரைக்கும் அவரை பார்த்ததில்ல, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். அப்ப அவர் ஏன் 1330 குறள் எழுதினாரு அப்படின்னு ஒரு யோசனை தோண்டிட்டே இருந்தது. அப்போ ஒரு மக்களுக்கு 1330 பிரச்சனை இருந்திருக்குமான்னு தெரியுது. அதனால அவர் 1330 நிறுத்திட்டாரு. சரி, இதையே நம்ம ஒரு பரிகாரமா கிரியேட் பண்ணக்கூடாது, அவர் குறள் தானே எழுதினாருன்னு அப்படியே கிடைக்கக்கூடிய பரிகாரங்களை எல்லாம் யூகிச்சு 1330 எழுதலாம்னு நினைக்கும் போது அது பிரிண்ட்ல ஓடும் போது 1736 பரிகாரம் ஆனதுனால இன்னைக்கு அது ஒரு பெரிய ஒரு 3-4 கிலோ பெரிய புத்தகமா இன்னைக்கு புதியகம் சேனல்ல அது முன்னாடியே வச்சு இன்னைக்கு நிறைய பேருக்கு சொல்றோம். அதுல ஆதிகால பரிகாரம்னு மக்களுக்கு இன்னைக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அது பேரே உருவாக்கிட்டாங்க. ஆதிகால பரிகாரம்னா அவரு சொல்லுவார் அப்படின்னு. அதனால ஆதிகால பரிகாரம்னு பேர் வச்சு பாகம் 1 அதை முடிச்சு அடிச்சு கொடுத்தாச்சு மக்களுக்கு. இப்ப பாகம் 2 அது 3 கிலோவுல செஞ்சோம். இப்ப அது ஒரு 6 கிலோவுல செய்யலாம்னு சொல்லி ஒரு பெரிய புத்தகமா 1736 பரிகாரம் கொடுத்திருந்தேன். இப்போ 3000 பரிகாரமா கொடுக்கலாம்னு சொல்லி 6 கிலோவுல ஒரு புத்தகம் எழுதியிருக்கோம். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை எப்படி தத்தெடுத்து எடுத்துட்டு போறோம், அது குழந்தை எப்படி நம்ம எடுத்துட்டு போறோமோ அது மாதிரி வாழ்க்கையில எதையாவது ஒரு சாதனை நம்ம பண்ணணும். பிறந்ததுக்கு ஒரு சரித்திரம் தெரியணும். அதுக்கு நம்ம உடல் உழைப்பு மூளை உழைப்பு செலுத்தணும்னா எதையும் சாதிக்கலாம்னு ஒரு தன்னம்பிக்கை. அது வழியில ஒரு ஆதிகால பரிகாரம் பாகம் 2ல இப்போ ஒரு பரிகாரம் ஒன்று எழுதியிருக்கேன். அந்த பரிகாரம் ஆதிகால பரிகாரம் பாகம் 2ல வருது. அது சாத்தியமான்னு நீங்க சொல்லுங்க. நீங்க எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்கள. அப்ப எத்தனை பேர் சாஞ்சிருக்கீங்க பாருங்க. கொஞ்சம் உட்காருங்க சார். இப்போ ஆதிகால பரிகாரம் பாகம் 2 எழுதுறேன். இதுல என்ன எழுதுறேன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கு எத்தனையோ கோயிலுக்கு நம்ம போறோம், எத்தனையோ பூஜைகள் பண்றோம், எவ்வளவோ நல்ல விஷயங்களை நிறைய செஞ்சுட்டு வரோம், ஆனா கல்யாணம் ஆகலைங்கிறாங்க. அப்ப இதுக்கு ஒரு பரிகாரம் எப்படி எழுதுறேன்னா, தெராசுல தூக்கி பிடிச்சிங்கன்னா 2 தெராசு வரும். கரெக்ட் தானுங்கம்மா? 2 தெராசு வரும். இந்த தெராசுல ஒரு அளவான தெராசா வாங்கி கல்யாணம் ஆகாதவங்க வீட்டுல ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த வீட்டுல ஒரு கயிறை கட்டி தொங்க விட்டு அதுல தெராச பூஜை ரொம்ப கட்டி அந்த தெராசுல இரும்பு தெராசா இருக்கணும். அதுல நல்லெண்ணெய் ஊத்தி திரிய போட்டு இதுல ஒரு 5 விளக்கு ஆண் தட்டு, இதுல ஒரு 5 தட்டு பெண் விளக்கு, இதுல ஒரு 5 தீபம், இதுல ஒரு 5 தீபம், 10 தீபம். நீங்க வார வெள்ளிக்கிழமை ஒரு 11 வெள்ளிக்கிழமை இந்த தெராசுல துலா விளக்குன்னு தீபம் போடுங்க. அவங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கும். எப்படிங்கய்யா? இது எப்படி எடுத்திருப்பேன்னு சொல்லுங்க. காலச்சக்கரத்துக்கு 7ஆம் பாவம் அதானுங்க ஐயா? சரி, காலச்சக்கரத்துக்கு 7. அப்ப எதை இயக்கணும்? 7ஆம் இடம் என்பது துலாம். துலாம்ங்கிறது என்னங்க? தெராசு. இந்த தெராசு காலச்சக்கரத்துக்கு 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்தை இயக்குனா 7ஆம் பாவம் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப 7ஆம் பாவம் தான் தெராசு.
அது விளக்கு, மண் விளக்கு தெய்வம் பார்த்திருப்பீங்க, தங்க விளக்குல பார்த்திருப்பீங்க, வெள்ளி விளக்குல பார்த்திருப்பீங்க. இதுவரைக்கும் துலாம்ங்கிறது தெராசு விளக்குல தெய்வம் யாரும் பார்த்திருக்க மாட்டீங்கல்ல. இனி போடுவீங்கல்ல துலாம் விளக்கு, என்ன சார்? அப்ப என்ன அப்படின்னா, இதுல நீங்க ஏதாவது பேனா நோட்டு வச்சிருந்தீங்கன்னா ஒரு சின்ன கணக்கு போடுங்க. சித்திரை நட்சத்திரம் அதுக்குள்ள இருக்கா சார்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க சார். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க சார். சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு சொல்லுங்க. செவ்வாய் எத்தனை வருஷங்க? அப்ப 7ஆம் நம்பர் போட்டுங்க. அடுத்தது என்ன நட்சத்திரம் வருங்க சார்? சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? ராகு எத்தனை வருஷங்க? அதையும் போட்டுங்க. அதுக்கு அடுத்தது குரு இல்ல, அது விசாகம். விசாக நட்சத்திரத்து எத்தனை திசைங்க? எவ்வளவு திசை? 16ஐயும் போட்டுங்க. இந்த 3ஐயும் ஒன்னா கூட்டுங்க சார். எவ்வளவு? சரி, மேசத்துல இருந்து துலா ராசி எத்தனாவது வீடு? இந்த 7ஐயும் சேர்த்துங்க. எவ்வளவு ஆச்சு? 40. சார் சத்தம் இல்லையே சார். 48ங்கிறது ஒரு மண்டலமா? அப்ப கண்டிப்பா 48ங்கிறது ஒரு மண்டலம். விளக்கேத்துனா அந்த வீட்டுல கல்யாணம் நடக்குமா நடக்காதா சொல்லுங்க சார். கைதட்டல் பதில் பாருங்க சார். இதை நீங்க கண்டுபிடிச்சு எடுக்கணும். இதுல வந்து தெராசுல என்னென்னமெல்லாம் நிறுப்பாங்க? காய்கறி, தக்காளி, வெண்டைக்காய், வெங்காயம், மிளகாய் எல்லாமே போட்டு நிறுத்து. துலாம்ங்கிறது யார் வீட்டுல தெராசு இருக்குதோ அந்த வீட்டுல நீதி நியாயம் இருக்குமா. அதனாலதான் நியாயமா வியாபாரம் பண்ணி பிழைப்பாங்க. அதானே நாணயம்ங்கிறது அப்படித்தானே வச்சாங்க சார், கரெக்டா இல்லையா? அப்ப நாணயமா வாழ்றதுக்காக அந்த காலத்துல இந்த தெராசை வச்சாங்க. இந்த தெராசு என்ன? இரும்பு. இரும்புக்கு அதிபதி என்ன கிரகம்னு சொல்லுங்க. சனி. எந்த ராசியில உச்சம் சார்? எந்த ராசியில உச்சம்னா அந்த ராசியில உச்சமா சார்? சொல்லுங்க. துலா ராசியில உச்சம். அப்ப துலாத்துல என்ன கிரகம் உச்சம்? சனி பகவான் உச்சம். சரி, இப்போ 10ஆம் அதிபதி யாரு? 11 யாரு? இது ரெண்டையும் கூட்டுங்க. 10 11 கூட்டுங்க சார். சார் சத்தமே இல்லையா? 20. அப்ப 21ங்களா சார்? 21. 10 ஒரு 11க்கு அதிபதி எவ்வளவு? 21. அப்ப 21க்கு அதிபதி யாரு? சனி. அவரு நீங்க உச்சமானவருக்கு விளக்கு போட்டால் 21 தலைமுறைக்கு சாபம் விமோச்சனமாகும்னு சனி பகவான் உச்சமாய் தீபம் போடுறாங்க. அப்படி சார் கரெக்டா இல்லையா? ரைட்டு. இப்ப இந்த தெராசுல எல்லாமே விளைஞ்ச பொருள் எல்லாமே நீங்க வந்து தெராசு நிறுத்து கொடுக்குறீங்க. அந்த தெராசுல நிறுத்த பொருள் எல்லாமே எதுல இருந்து வந்தது? பூமிக்கு அதிபதி யார்? செவ்வாய். மேசம் யாரோட வீடு? அந்த செவ்வாயுடைய பார்வை எங்க விழுகும்? 7ஆம் பார்வை. அதனால அங்க விளைஞ்சு இங்க நிறுத்து மக்களுக்கு போய் சேருது. கரெக்டா இல்லையா சார்? இது ஆதிகால பரிகாரம். சரியா தவறா சொல்லுங்க. அப்ப இதை வந்து இனிமேல் எல்லார் வீட்லயுமே இந்த துலாம் விளக்கும்னு சொல்லி வீட்டுல தெராசு வச்சு பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமைக்கு ஒரு 10 தீபம் போடணும். இந்த 10 தீபம் எதனால போடணும் சொல்லுங்க சார்? இதுல 5 தீபம், அதுல 5 தீபம். இந்த 10க்கும் கணக்கு சொல்லுங்க சார். அம்மா குறைங்களம்மா, உங்களுக்கு சொல்லாட்டு இருப்பேன். உட்காருங்கம்மா, உட்காருங்க. நீங்க போனீங்கன்னா இது பிடிக்கலன்னு தானே அர்த்தம். நல்லா நினைச்சு பாருங்க. உட்கார். அப்போ 10 தீபம். 10ஆம் இடம் என்னங்க சார்? காரகத்துவத்துல சொல்லுங்க சார். காரகத்துல 10ஆம் இடம் என்ன ராசி சார்? 10ஆம் இடம் கர்மாவா? கர்மாவை எரிக்கிறது சனிதானே. அதனால தீபத்துல வந்து திரிய போடும் போது அது இருண்ட வீடு. எந்த வீடு சார்? இருண்ட வீடு எந்த வீடு சொல்லுங்க. இருண்ட வீடு எந்த வீடு? இருண்ட வீடு நீங்க தெரிஞ்சுக்கணும். எந்த வீட்டுல சூரியன் நீசா அந்த வீட்டுல விளக்கு பத்த வச்சா இந்த அம்மா வந்து விளக்கு போட்டு கல்யாணம் பண்ணி போய் குத்து விளக்கு ஏத்தினால அந்த வீடு வெளிச்ச இருட்டு வெளிச்சமா மாறு. எப்படிங்கய்யா? நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல பாருங்க. அப்ப என்னென்ன கிரகம் வேலை செஞ்சா கல்யாணம் நடக்குன்னு இப்ப எடுங்க. சித்திரை நட்சத்திரம் எடுத்தீங்களா? அதுக்கடுத்து சுவாதி எடுத்தீங்க. அதுக்கடுத்து விசாகம் எடுத்தீங்க. இதுக்கடுத்து செவ்வாய் எடுத்தீங்க. இதான இது கொடுக்குது.
அப்ப சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தா அந்யோன்ய வாழ்க்கை, அப்படிதானே? ராகு என்பது கருமுட்டை, குரு என்பது குழந்தை. இந்த கல்யாணமாயி வம்ச விருத்தியாகி 21 தலைமுறை பல்லாண்டு வாழணுங்கிறதுக்காகத்தான் துலா ராசியில இந்த விஷயத்தை எடுத்து வச்சிருக்காங்க. எப்படிங்க ஐயா? சார் சரியா தவறா? சார் எழுதிட்டு இருக்கிறீங்க? ஆமாங்க. தீபம், விலங்கு. சார் இவங்க என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? சார் கார்த்திகை தீபம், சுவாதி அணிஞ்ச தீபம், இதை ஏத்தி வைக்கணும்ல. கார்த்திகை என்ன ஏத்துறீங்க? ஜோதி. சார் கார்த்திகை ஜோதி வீடு எரியாத வீட்டு எரிய வைக்கிறீங்க. சுவாதி அமைஞ்சு போன தீபம், இதை பத்த வைக்கலாமா வேண்டாமா? சார் சொல்லுங்க சார், சீக்கிரம் சார் சொல்லுங்க. அப்போ இது மக நட்சத்திரம், அது மாங்காய். இது பூரட்டாதி நட்சத்திரம், மாம்பழம். வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்படி இது ஏன்னா எழுதும் போது நம்மளுக்கு மூளை வேலை செய்யணும். அப்பதான் ஏன்னா இது வரலாறுல கொண்டு போய் சேர்த்தணும் இல்லையா? அப்ப துலாம்னா தெராஸ் வாங்கி அதை கழுவி பொட்டு சந்தனம் எல்லாம் வச்சு நீங்க ஒரு பூஜை போட்டு அதுக்கப்புறம் ஒரு கயிறுல கட்டி விடணும். அந்த கயிறுல கட்டி, அது என்ன கயிறுல கட்டணும் சொல்லுங்க சார். சார் நூல் இருக்குது இல்லையா? நூல். இந்த நூலை ஒரு 21 முறை ஒரு நல்ல பூநூல் மாதிரி ரெடி பண்ணி நூல்ல கட்டி கொடுங்க. ஏன்னு கேளுங்க, கல்யாணம் ஆகும் போது தாலி சரடுல கல்யாணம் பண்றாங்களா, நூல்ல கல்யாணம் பண்றாங்களா? அப்ப நூலை கட்டி விட்டா அந்த நூல்ல விளக்கேத்தி தாங்கி பிடிச்சா இந்த அம்மாவுக்கு மங்களித்திர நூல் நிக்குமா நிக்காதா சொல்லுங்க சார். கைதட்டல் கம்மியா இருக்கு. நான் கார் ஓட்டிட்டு வந்தது மட்டுமே 1.5 மணி நேரம், எனக்கு கொடுத்தது ஒரு 15 நிமிஷம் தான். இந்த கைதட்டலுக்காகத்தாங்க சார் வர்றோம். இது 67வது மேடையா சார்? 67வது மேடையா? ஏன்னா 67 முறை அன்னதானம் பண்ணிக்கிறோம்னா 67 மேடை ஏறி இருக்கும். அதானுங்க சார். குருவே துணை, குருவே துணைன்னு சொல்றீங்களே, நாங்கெல்லாம் குருவுக்கே துணை. நீங்க தெரிஞ்சு எப்படிங்க? குருவே துணையர், அறிவோம் நன்றாழ்க குருவாழ்க, குருவே துணை அல்ல குருவுக்கே துணை. எப்படிங்க ஐயா? ஏன்னா அவங்க எல்லாம் தொட்டு காட்டாத விட்டை சுட்டு போட்டாலும் வராதும்பாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூம்ல உட்காந்து விடிய விடிய பேசுவார் ஐயா. யாருங்க? எங்களுடைய தங்கப்பாண்டி ஐயா. இன்னைக்கு அவங்க எல்லாம் உட்கார வச்சு இன்னைக்கு நம்ம பேசுறோம்னா அவங்க எல்லாம் போன ஜென்மத்துல நான் நிறைய படிச்சிருப்பேன். அந்த சாவி தொலைச்சு போட்டாங்க. அந்த சாவி அவர் கையில இருந்து இப்படின்னு திறந்து விட்டாரு, எல்லாம் வருது. கரெக்டா இல்லையா சார்? வயசு ஐயா கேட்கிறாரு, சொல்லாமல. ஏன்னா நான் 4 அடி இருக்கேன், அகத்தியர்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் 46 வயசு முடிஞ்சு 47 தொடங்கி சித்திரை மாசம் முடிஞ்சு வைகாசி பிறந்திருக்குது. ஐயா என்ன சொல்லிட்டாருன்னா 40 வயசுக்கு மேலே சொன்னீங்க ஐயா. ஆத்தூர் கிளாஸ் 6ஆம் பாவ கிளாஸ்ல எல்லாரும் உட்கார்ந்து ஒரு 5-6 பேர் உட்கார்ந்து கணக்கு போட்டு ஐயா சொல்றாரு, ஜாதகத்தை பாக்குறாரு. 40 வயசுக்கு மேல உங்களுக்கு ஏற்றம் தான், அதுக்கு மேல நீங்க உங்களை பிடிக்க முடியாது அப்படின்னு ஐயா சொல்றாரு. ஆனா நடந்தது. ஐயா சொல்ற கைதட்டீங்களே. ஏன்னு கேட்டீங்கன்னா சார் 67 மாநாட்டுக்கு அன்னதானம் பண்ணிக்கிறோம்னா காசு வேணுமல்ல. ஒரு மாநாட்டுல எவ்வளவு வேணாலும் நடக்கலாம், அது சொல்லக்கூடாது இல்லைங்களா? எவ்வளவு வேணா பணம் கொடுத்துக்கலாம், அவ்வளவு பணமும் சம்பாரிச்சுதான் நம்ம செலவு பண்ணிருப்போம். அப்ப ஏற்றம் தானே. என்னங்க ஐயா? சார் எப்பவுமே இந்த குரு பயிற்சி யாகம் நடத்தல இந்த ஊர்ல ஆதிகால பரிகாரம் புத்தகம் எழுதின ஆதிகால பரிகாரம் உருவாக்கின இடம் இதுதான். இந்த ஊர்ல குருயாகம் இவர் நடத்துறதுல ஒரு பெரிய சிறப்பானு கேட்டீங்கன்னா, குரு எத்தனாவது? சூரியன்னா 1, சந்திரனா 2, அப்புறங்க குருன்னா 3. சார் இந்த ஊர்ல ஒரு அதிசயம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஞாபகப்படுத்தவா? 3 கால் முனிவர் அர்த்தநாரீஸ்வருடைய சுயபாசனத்தை செஞ்சது 3 கால் முனிவர். எப்படி? இங்க அவருடைய பாதத்துல இன்னைக்கு நீரோட்டம் இருக்குது, சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்குது. அவ்வளவு பெரிய 1500 மீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பாறாங்கல்லுக்கு அடியிலிருந்து ஒரு நீரோட்டம் வருது. அதுக்கு மேல சாமி இருக்குது, அதுக்கு உள்ள மரகதலிங்கம் இருக்கு. இந்த பக்கம் 3 கால் முனிவர் இருக்காரு.
இது எப்பேற்பட்ட இதுன்னு பாருங்க, சொல்லுங்க. இருக்கலையே நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரருக்கு அர்த்தம் என்னன்னா, அர்த்தம் புரியாதவர்களுக்கெல்லாம் அர்த்தம் புரிய வைக்கும் அர்த்தநாரீஸ்வரர். நாம வளர்ந்தது இங்கதான். கொரோனாவில எல்லாம் நாங்க இங்க மாட்டிட்டோம். இங்க எழுதுனதா கொரோனாவில வந்து அந்த புத்தகம் எழுதுனதான். அப்போ இப்ப பாருங்க எத்தனை பரிகாரம் வருதுன்னு பாருங்க. உங்க வீட்டுல குழந்தைகள் யாராவது படிக்கலைன்னா தர்ப்ப புல்லு பாய் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல சார்? தர்ப்ப புல்லு பார்த்திருப்பீங்க. அதை நல்லா அழகா பின்னி சதுரமா ரெடி பண்ணி அந்த குழந்தைய பூஜை ரொம்ப கட்ட உட்கார வச்சு அந்த குழந்தைய புஸ்தகத்தை எடுத்து படிச்சால் ஞான மார்க்கம் படிச்சதா அப்படியே நிற்கும். அது ஏன்? தர்ப்ப பில்லு என்ன கிரகம்னு சொல்லுங்க சார்? கேது என்பது என்ன? ஞானம் எதுக்கு வேணும்? படிச்சு புக் எடுத்து போகாம அங்க போய் பார்க்காம படிச்சு எழுதணும். இதுக்கு ஞானம் வேணும். அதுக்காக தெர்ப்ப கட்டை எடுத்து போன அவர் ஏதாவது பரிகாரம் பண்றாங்கன்னு நினைச்சுக்குவாங்க. தெர்ப்ப பிள்ளை பாயில உட்கார்ந்து அவர் படிச்சுட்டு போய் நோட்டும் பேனாவை எடுத்து வச்சு எழுதினால் அந்த சக்தியாகப்பட்டது அப்படியே படிக்கும் போது நிற்கும். அப்ப எல்லா குழந்தைகளுக்கும் தர்ப்பப்புள்ள பாயில உட்காரலாமா? உட்காரக்கூடாது சார். இது பெரிய 10 ரூபா தான் செலவு சார். மூலி கடையில ஒரு கட்டே 10 ரூபா தான். அந்த ஓலப்பாய் பின்றக்கு ஒரு 3 கட்டு இருந்தா பின்னிடலாம். வெறும் 30 ரூபாயில அந்த குழந்தை IAS ஆயிரும். கரெக்டா இல்லையா சொல்லுங்க சார்? சார் ஒவ்வொரு பரிகாரங்களும் இன்னைக்கு நம்ம இறந்து போகும்போது என்ன மாலை வாங்கி போட்டு போவீங்க சார்? சொல்லுங்க சார். ஒருத்தர் இறந்துட்டாரு, அவர் போகும்போது என்ன மாலை வாங்கி போடுவீங்க? சத்தம் இல்ல. துளசி மாலை, அடுத்தது செவந்தி மாலை, அடுத்தது ரோஸ் மாலை, அடுத்தது சம்பங்கி மாலை, அடுத்தது கொஞ்சம் சத்தமா சொல்லுங்கம்மா. துளுக்க சாமந்தி, அடுத்தது நீர் மாலை. நான் ஒரு மாலை சொல்றேன். வில்வ மாலை வாங்கி போடுங்க, அவர் மோட்சத்துக்கு போயிடுவார். எப்படி ஐயா? ஐயா, சிவன் வந்து மோட்சம் பூலோக பதவி விட்டு சிவலோக பதவி அடைகிறாரு. சிவனுக்கு பிரதோஷத்துக்கு வில்வ மாலை வில்வ இலையில தான் போடுறீங்க. அவருக்கே போறவரு மேல அங்கதான் போறாரு. அவருக்கு வில்வ மாலை போட்டா புண்ணியம் தானே? அப்ப புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதானே சார்? கரெக்டா இல்லையா? அப்போ ஒவ்வொரு பரிகாரங்களும் இதுக்குள்ள கிரியேட் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த விஷயம் கிடைக்குது. இந்த துலாபாரம் வந்து ஒரு குழந்தை தத்து கொடுக்கறது எந்த தெராசில விஸ்தான கொடுக்குறாங்க? எந்த பக்கம் தத்து கொடுப்பீங்க சார்? இடது கையில குடிச்சீங்கன்னா தத்து கொடுக்கும் போது ஜாமான பொருள்கள் எங்க இருக்கும்? குழந்தை எங்க இருக்கும்? வலது கையில. சரி, இடது கையில. கரெக்டா சொன்னீங்க சார். அப்படியா? இடது கையில பொருள் இருக்கும், வலது கையில உயிர் இருக்கும். அதானே? அப்ப எங்க வருது? நீங்க அளக்கும் போது இப்படி கையில முடிச்சிட்டீங்க. இடது கையில வெயிட் கல் இருக்குது, கரெக்ட் தானே? வலது கையில குழந்தை இருக்குது. அப்ப இந்த குழந்தைய எழுந்து சாமிக்கு தார வாழ்த்து பண்றீங்க. அதானே சார்? அப்ப நீங்க என்னன்னா இந்த இடத்துல தெராசு வைக்கும் போது அந்த வலதுங்கிறது வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம். இதுல மாத்தி உட்காரக்கூடாதுன்னு சொல்லுது. அதானே? படிக்கல், தெராசு படிக்கல் அந்த காலத்துல உருவாக்குனாங்களா இல்லையா? எத்தனை கிலோ கல் உருவாக்குனாங்க சொல்லுங்க சார்? சத்தமா சொல்லுங்க சார். 1 கிலோவுக்கு எத்தனை? 1000. எழுதுங்க. 1 கிலோனா 1000. அடுத்தது அரை கிலோன்னு எவ்வளவு? எழுதுங்க, எழுதுங்க சார். அடுத்தது 300 கிராம் கல் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். 200 கிராம் எழுதுங்க. அதுக்கு அடுத்தது 100 கிராம் கல் ஒண்ணு எழுதுங்க. என்ன சார்? 50 கிராம் ஒண்ணு எழுதுங்க சார். எவ்வளவு வச்சுன்னு பாருங்க. 1850 சார். எவ்வளவு வருது மொத்தம்? அதை கூட்டுங்க மொத்தமா. அதை கூட்டுங்க மொத்தமா. அதை கூட்டுங்க சார். 1000 8 1 9 5 2 கூட்டுங்க. எல்லாம் கூட்டி எவ்வளவு வருது? சார் 14 வருதா? 14 வருது. அதை கூட்டுங்க. அதனாலதான் இதுல 5 தீபமும் அதுல 5 தீபமும் பஞ்ச தீபமா ஏத்துனீங்கன்னா கல்யாணம் நடக்குன்னு சொன்னேன். அப்ப தராசு படிக்கலுக்குள்ள இவ்வளவு ரகசியம் ஒளிஞ்சிருக்குதா இல்லையா சொல்லுங்க சார்? தராசு படிக்கலுக்குள்ள இவ்வளவு இருக்குது. இனிமேல் நம்ம தராசு நீதி தேவதை நம்ம கோர்ட்ல கொண்டுட்டு போய் கண்ணை கட்டி வச்சுட்டு நியாயம் கேட்க போனா சித்தப்பண்ணு பார்க்காத, பெரிய பொண்ணு பார்க்காத, மாம மச்சன்னு பார்க்காத, காதுல நியாயம்னு ஒண்ணு கிடைச்சதுன்னா அதுக்கு மட்டும் போராடுன்னு அதை கண்ணை கட்டி வச்சுட்டாங்க. அதை கண்ணை கட்டி வச்சு
துலாம் என்பது தெராசு. அந்த தெராசில் இருக்கக்கூடிய முள்ளு எந்த பக்கம் சாயக்கூடாதுன்னு நியாயத்துக்காக போராடினதுதான் அந்த அளவில்லாத தெராசு. அந்த தெராசு யாரு வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டுல நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும், உண்மை இருக்கும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க சார். இன்னைக்கு வியாபாரம் பண்றவங்க வீட்டுலதான் தராசு இருக்குது, வியாபாரம் பண்ணாதவங்க வீட்டுல தராசு இல்ல. ஆனால் வார்த்தையை அளந்து பேசுங்கன்னு சொல்றதுக்கு தான் நீதி. அந்த வார்த்தையை அளந்து பேசணும்னா உங்க வீட்டுல ஒரு தெராசு வாங்கி வச்சீங்கன்னா அளவான பேச்சு, அளவான வாழ்க்கை. எப்படி ஐயா? ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் போட்டா தெராசு கிடைச்சிடும். அதை நீங்க தொட்டு கும்பிட்டு போங்க, நீங்க நியாயமானவர் நேர்மையான பேர் வாங்குவீங்க. ஒரு அம்மா கையில கூடையில தெராசு வச்சுட்டு தலைமையில நடந்து போகுது. நடந்து போகும்போது அந்த அம்மா வியாபாரத்தை இறக்கி வச்சு 1000 பேசினாலும் அந்த அம்மா கஷ்டம் அத்தனை இருந்தாலும் அந்த அம்மா சொல்றது என்னன்னா, சொல்ற ரேட்ல இருந்து அந்த அம்மா கூட மாதிரி குறையும் செய்யாது. இந்த ரேட்டுன்னு நீ கொடுத்துருன்னு சொல்லும். அப்ப அந்த அம்மா கிட்ட நியாயமான வியாபாரமும் நியாயமான வித்தையும் இருந்து காட்டுத்தானே அந்த அம்மா காலம்பூரம் அந்த காய்கறி செமந்தே அந்த பிள்ளைகளை வளர்த்தி இருக்குது. அப்ப அத்தனைக்கு நியாயத்துக்கு தானே போராடி இருக்காங்க. அப்போ உயிருள்ள பொருள்கள் எல்லாம் கடகத்துல நன்று இருக்குது, சிம்மத்துல சிங்கம் இருக்குது, கண்ணில பெண் இருக்குது, எல்லாத்துலயும் இருக்குது. உயிரற்ற பொருள் துலாம். உயிர் கொடுத்து யாராவது துலா லக்கணத்துல இருந்தா கை தூக்குங்க சார். நீங்க துலா லக்கணம், துலா லக்கணத்துல பிறந்தா அப்பா சூரியன் எந்த வீட்டுக்கு வருவாரு சார்? துலா லக்கணத்துக்கு பாதகாதிபதி சூரியனா வருவாரா? அதனால துலா லக்கணத்துல பிறந்த குழந்தையில ஐப்பசி மாசம் துலா லக்கணத்துல பிறந்த குழந்தையில தத்து கொடுத்து வாங்க சொன்னாங்க. எப்படி சார்? கைதட்டலையே நீங்க. அது என்ன கணக்கு சார்? ஐப்பசி மாசம் பிறந்த குழந்தையில துலா லக்கணத்துல பிறந்த குழந்தையில தத்து கொடுத்து வாங்க சொன்னாங்க. என்ன கணக்கு? சூரியன் அந்த வீட்டுல நீசம். இந்த குழந்தை 30 மாசம் 30 நாள், அதாவது பைத்தமும் 30 300 நாள் மூச்சடக்கி இந்த உயிரை பணிய வச்சு அந்த குழந்தைய பிறக்கும் போது 12 லக்கணத்துல ஒரு லக்கணம் துலாம். அந்த துலா லக்கணத்துல யாராவது இருந்தா அந்த வீட்டுல ஐப்பசி மாசமும் பிறந்துட்டா அந்த சூரியன் நீசமானதுனால ஏறு காலம் இல்லாம அது இறங்கு காலம் ஆயிரும்னு சொல்லி இந்த குழந்தைய உடலுக்கு பதிலா உடலும் பொருளுக்கு பதிலா பொருளும் கொடுத்து ஒரு பெருமாள் கோயில போய் இன்னாருடைய குழந்தைய சிறிது நேரம் நானே இந்த குழந்தை பெருமாளுக்கே தத்து கொடுத்து சிறிது நேரம் கழித்து பெற்றுக்கொள்கிறேன்னு வாங்கிட்டா இதுக்கு முதல் அப்பா அம்மா தாய் தந்தை எல்லாமே பெருமாள் தான். அதுக்கப்புறம் தான் நீங்க பெத்த தாய். பிரச்சனைன்னு வந்தா அங்க போயிட்டு இங்க வரும். அதனால தத்து கொடுங்கன்னு சொன்னாங்க. எப்படி ஐயா? அப்ப இனிமேல் துலா லக்கணத்துல அந்த ஐப்பசி மாசத்துல பிறந்திருக்கணும். அப்படி பிறந்தால் அந்த குழந்தை தத்து புத்திர யோகம். அதை கொடுத்து வாங்கினா நல்லா இருக்கும். ஐயா வந்துட்டாரு, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் ஒரு சிக்னல் தான், சரிங்களா? இதெல்லாம் ஒரு சிக்னல் லைட்டா. ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சதுன்னு முதல்ல அந்த ஐஏஎஃப் ஃபவுண்டேஷன் இருக்கும், அங்க டெல்லியில போகும்போது நான் தான் ஐயா கிட்ட ஒரு பேப்பர் எடுத்து எழுதி கொடுத்தேன். இன்று வரை நீங்க பேசியதுக்கு நன்றி அப்படின்னு வெள்ளை பேப்பர் எழுதி நம்ம கிட்ட சொல்லாம எதுக்கால ஒரு 6 அடி தள்ளின்னு வெள்ளை பேப்பர் எடுத்து இப்படி காமிச்சா நீங்கள் போதும் என்று அர்த்தம் அப்படின்னு. அதைய இந்த இடத்துல செய்யாம இந்த இடத்துல இப்ப பொன்னாடியே போத்துல ஏன் வரணும்? புரியுதுங்களா ஐயா? தாம்பூல தச்சனி எல்லாம் கொடுப்பாங்க, எதுவுமே நடக்கல. வர்றாங்கன்னா என்ன? இங்க பாருங்க, ஐயா மக நட்சத்திரம், அது மக நட்சத்திரம், நான் பூர நட்சத்திரம். அது ஆணெலி, இது பெண்ணெலி. இது ரெண்டும் சேர்ந்து இனப்பெருக்கமாயி குட்டி போட்டுதான் யோனி பொருத்தம்னா 5ஆம் பாவமா வச்சிருக்காங்க. அது எல்லா மேடையிலுமே எங்களுக்கு ஒரு பொருத்தம் அமைஞ்சு போச்சு. அதனால காலச்சக்கரத்துக்கு தினம், கணம், மகேந்திரம், ஸ்ரீதீர்க்கம், யோனி. ஏன் 5 கொண்டு போய் வச்சாங்கன்னா 5 தான் புத்திரஸ்தானம். புத்திரம் பிறக்கிறதுக்கு முதல் 2 பேர் இணையணும், அதுக்கப்புறம் 2 பேர் இணைஞ்சா அதுக்கு பேர் தான் யோனி. அதுவும் 5 தான் வச்சிருப்பாங்க, தினம், கணம், மகேந்திரம், ஸ்ரீதீர்க்கம், யோனி. அது 5 தான், புத்திரஸ்தானம் 5 தான். அதுக்கு மூலாதாரமே 2 நட்சத்திரம் முதல்ல இருக்கணும் இல்லையா? எந்த மேடைக்கு போனாலும் இந்த 2 நட்சத்திரம் இருந்தால் அந்த மேடை கலகட்டுமா? என்னங்க, எந்த நட்சத்திரம் இருந்தாலும் அது ஒரு வசியம். என்னங்க, அது பூர நட்சத்திரம். இது ஆணெலி, இது பெண்ணெலி. நான் கொஞ்சம் அனுசரிச்சு போறேன் இல்லைங்களா? அது ஆணெலி, இது பெண்ணெலி. இது பெண்ணு பூரம், அது ஆணு சிம்மம். அது மகம், இது ஜெகம், அது ஓகே. இது பூரம், இது வாழ தெரியாத பூரம். இது சம்பாரிச்சு ஊருக்கு உபதேசம். அது வேற வழி கிடையாது, அது பிறவிலேயே வந்தது. இதை தெரிஞ்சதுனாலதான் நம்ம இத்தனை தர்மங்களை செய்யறோம் சார். 1413 அனாதி பிரேதத்தை அடக்கம் பண்ணியிருக்கோம். போதுமா? போதும். எல்லாமே
சார் யாரும் மார்ச்சரிக்குள்ள யாரும் போக முடியாது, போனா ரொம்ப பயந்துவீங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. போனா எல்லாருமே பயந்து வெளியே வரணும். மார்ச்சரிக்குள்ள 3 மணி நேரம் 4 மணி நேரம் நிற்போம். அது நின்று அதை எல்லாமே எடுத்து பேக் பண்ணி கட்டி அங்கேயே சாமி கும்பிட்டு அதை எடுத்து வெளியில கொண்டு வந்து அந்த ஆம்புலன்ஸ்ல வச்சு அதுக்கப்புறம் நம்ம மயானம் வரைக்கும் போய் அவங்களுக்கு அந்த குளிமேட்டில் செய்ய வேண்டிய சீர் சடங்கெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் போய் எல்லாம் அடக்கம் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு மோட்ச விளக்கும் இப்போ வச்சு பழகிட்டோம். ஒரு மோட்ச விளக்கு, மண் விளக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த மண் விளக்கை எடுத்துட்டு போய் திரிய போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி குளிமேட்டிலே வச்சு, இது யாரு பெத்த பிள்ளையோ நம்மளுக்கு தெரியல, இந்த ஆத்மா வந்து இந்த பூலோகத்துல நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், மேலோகத்துல கடவுள்கிட்ட போய் நீ நன்றி செய்யணும்னு சொல்லி பூலோக பதவியில மோட்ச விளக்கு ஏற்றி அங்க அனுப்பிச்சு வைக்கிறோம். இது வந்து காசி கயாவுல போய் திதி கொடுத்துட்டு வரோம். 10 ஐயா. 10க்கு 67 மாநாடு இது வரைக்கும் சொல்றாங்க. அன்னதானம் 67 மாநாடு மட்டும். நம்ம ஜோதிட இனம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய ஜோதிட மக்கள் நல்லா இருக்கணும். அதுக்கு வயிறார முதல்ல சாப்பாடு கொடுத்தால் அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எதுலையுமே கிடையாது. கரெக்டா இல்லைங்களா ஐயா? 2, இதுக்கு அடுத்தது வரலாறுல ஒவ்வொரு ஜோசியும் ஒரு புத்தகத்தை எழுதி வச்சுட்டு போகணும். 2வது நீங்க வச்சுக்கிற டைரி இருக்குது பாருங்க, அதுல முதல்ல உங்களுடைய அப்பா அம்மா பேரும், உங்க தாத்தா பாட்டி பேரும், நீங்க பெத்த குழந்தைகளோட பேரும், உங்க குலதெய்வம் எந்த ஊர்ல இருக்குதுன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருங்க. ஒரு காலத்துல நம்ம இந்த மண்ணை விட்டு போயிட்டா குலதெய்வம் தெரியலன்னு வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் டைரியில எழுதி வைக்காத குடும்பம், இப்ப எழுதி வைங்க சார். கரெக்டா? யாரெல்லாம் ஜோசியர்கிட்ட வரும்போது குலதெய்வம் எனக்கு தெரியலைங்க, எங்க முன்னோர்கள் விட்டுட்டாங்கன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க டைரியில எழுதல. டைரியில எழுதியிருந்தா அவங்க பாட்டனோ முப்பாட்டனோ எழுதி வச்ச குலதெய்வம் அது எந்த ஊர்ல, அது எந்த கிராமத்துல, அது எந்த மரத்தடியில அந்த சாமியை வச்சாங்கன்னு எழுதியிருந்தா எந்த இதுவும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற லொகேஷன் போட்டு அந்த கோயில்ல போய் இவரை எடுத்து அந்த ஜாயின் பண்ணி அமைஞ்ச விளக்கேற்றி வைக்க முடியும். அப்ப அது மாதிரி நாமளும் ஒரு புத்தகத்தை எழுதி வச்சு போனால் ஒரு நாள் இதை பார்ப்பாங்க. சுபமாரிமுத்துன்னு ஒருத்தர், வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை, இது நம்ம டைட்டில். அதை எழுதி வச்சு இன்னைக்கு ஒரு புத்தகத்தை உருவாக்கிட்டோம், அன்னதானங்கள் கொடுத்துட்டோம், ஜனனத்திலிருந்து மரணம் வரைக்கும் எடுத்து அடக்கம் செய்துட்டோம். இது ஒரு 46 வயசு முடிஞ்ச 47, இன்னும் 48 ஒரு மண்டலமே கடக்கல. ஆண்டவன் இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருந்தா இன்னும் மக்களுக்கு செய்யலாமா செய்யக்கூடாது சொல்லுங்க சார். இது இல்லாம ஒரு 1000 குருமார்கள் நம்ம கிட்ட இருக்காங்க. பார்த்தவங்க எல்லாமே குருமார்கள் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த கத்துக் கொடுக்குறாங்க. அதுவும் அனுபவத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுதான் சார் வாழ்க்கை. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பிறந்த குலத்துக்கு இதுதான் பெருமை. நீங்க வெறும் பஞ்சாங்கத்துல வந்து வாசன் பஞ்சாங்கத்துல போட்டிருக்கிறது வார்த்தை அல்ல, அது நிஜம். ஜனனே ஜென்ம சௌக்கியானாம், வர்த்தனே குல சம்பந்தம், பதவி பூர்வ புண்ணியானாம், லிக்கிதே ஜென்ம பத்திரிகா. இது என்ன பொருள்? ஒரு குழந்தை ஜனனே ஜென்ம சௌக்கியானம்னா ஒரு 10 விரலும் ஊனம் இல்லாம, கைகால ஊனம் இல்லாம அந்த வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தா முதல் ஜனனே ஜென்ம சௌக்கியானம். அவங்க ஜென்மம் எடுத்து வந்தது சௌக்கியமா இருக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணுமா? அப்படி ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தால் வர்த்தனே குல சம்பந்தா, அந்த குலப்பெருமை போய் நீ காப்பாத்துன்னு சொல்லுது. அந்த குலத்துக்கு ஒரு பேர் இருந்தா அந்த குலம் வாழ்த்துச்சுன்னா பதவி பூர்வ புண்ணியானா, அந்த பதவி கிடைக்குதான். லிக்கிதே ஜென்ம பத்திரிகானா, இத்தனை பேரும் வாழ்த்தினால் நீ நாடறிஞ்ச மனிதனா வாழுவின்னு சொல்லுது. எப்படிங்கய்யா? இதைய நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் ஐயா ரெடியா இருக்காரு. ஆமாங்க, அதாவது எங்களுக்கு வந்து கொஞ்சமா தான் டைம் கொடுத்திருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் தான் கொடுத்திருக்காரு. 5 நிமிஷம் தான் எனக்கு கொடுத்தாரு. அதனால 5 நிமிஷத்துக்குள்ள என்னால என்ன பேச முடியுமோ நம்ம பேசியாச்சு. இதுல மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து குருமார்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்கும் கிடைக்கும். அவங்க அங்கிருந்து பாக்குறாங்க, நீங்க இங்கிருந்து பாக்குறீங்க. இவங்களோட பார்வையில 7ஆம் பார்வை 180 டிகிரி. இவங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் குருவா இருந்து வழி நடத்தும் போது 180 டிகிரி அந்த பவர் உங்களுடைய கண்களுக்கெல்லாம் அலையா வர்றது. இன்னைக்கு குரு பயிற்சி அன்னைக்கு ஒரு கொடுப்பனை தானே. அதனாலதான் குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொன்னாங்க. அது என்ன அர்த்தம்? அது சார் குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொன்னாங்க, பொருள் சொல்லுங்க. குரு பார்த்தா கோடி புண்ணியன்னா குருவை வீட்டுல கூட்டிட்டு வந்து எச்சி பண்ணாம தலவாழையில சாப்பாடு போட்டு வயிறார வடவாயத்தோட சாப்பிட வச்சு ஒரு படி அவரை மேல ஒரு சேர்ல உட்கார வச்சு ஒரு 3 அடி தள்ளி உட்கார்ந்து அவரோட கண்ணை வந்து
பச்சை கண்ணு பார்க்காம நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தா அவரோட சக்தி கூட உங்களுக்கு இறங்குச்சுன்னா குரு பார்த்தா கோடி புண்ணியமா. எப்படி இது குருமார்களுக்கு இதை செய்யுங்க, வாழ்க்கையில நீங்க நல்லா இருப்பீங்க என்று சொல்லி இன்னைக்கு 67வது ஜோதிட மாநாடுக்கு ஐயா ராஜாசங்கர் ஐயா அன்னதானம் எல்லாம் எங்க கிட்ட வந்து கொஞ்சம் பணிஞ்செல்லாம் கேட்கறது இல்ல. எப்படிங்க பணிஞ்சு இந்த மாதிரி ஐயா அப்படியெல்லாம் இல்ல, மிரட்டி தான் கேட்போம். ஆல்ரெடி போட்டு விட்டுட்டு ஐயா நீங்க வந்துருங்க. அது எப்போ என்னென்னலாம் தெரியாதுங்க. அந்த அளவுக்கு சாப்பாட உரிமையா எடுத்துக்கிட்டாங்க. இந்த தமிழ்நாட்டுல எங்க ஜோதிட மாநாடு நடந்தாலும் அன்னதானம் நம்ம சாப்பாடு மனசார எல்லாத்துக்கும் போகணும்னு நான் படைச்ச கடவுள்கிட்டயே நான் பிரார்த்தனை வச்சுக்கிட்டேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க. இதான் ஐயாவுக்கு நம்ம ஜோதிட மாநாடு நடத்தினாரு ஐயா, முகுந்தன் ஐயா நடத்தினாங்க. அவங்களுக்கு உறுதுணையா இருந்து சாப்பாடு அன்னதானம் பண்ணோம். இப்போ ஓரளவுக்கு தமிழ்நாட்டுல அன்னதானம் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டே வர்றோம். இப்படியே சாப்பாடு போட்டுக்கிட்டே வந்தா என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா அடுத்த பிறவியில அன்ன தரித்திரம் வராது. எப்படி அடுத்த பிறவியில இப்ப சாப்பாட்டுக்கே வழியிலேன்னு ஒருத்தர் ஜோசி பார்க்க வர்றாங்க. அது காரணம் என்னன்னா சாப்பாட்டை சிந்தினதுனாலையும் சாப்பாட்டை பழிச்சதுனாலையும் சாப்பாடை வந்து உதைச்சு தள்ளுறதுனாலையும் சாப்பாடை வந்து யாருக்கும் போடக்கூடாதுன்னு தடுதலை பண்றதுனாலதான் அந்த வீட்டுல அன்னத்தரித்தனம் உண்டாகுமா. அந்த சாப்பாடை உங்களுக்கு சொல்லிக்கிறேன், அன்னதானம்களுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குது, அன்னதானம் போடாதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குது, அன்னை தானம். அன்னைனா தாய், தாய்ப்பால தானம் பண்ணின அன்னை தானம் போய் இன்னைக்கு அன்னதானம்னு பேர் வந்துருச்சு. எப்படி ஐயா? இவ்வளவு கருத்துக்களும் மக்களுக்கு கொடுக்கறதுக்காக அர்த்தநாரீஸ்வரரும் ராஜாசங்கர் ஐயாவும் வர சொல்லிக்கிறாங்க. இத வந்ததுனால மக்களுக்கு ஒரு ஐயா இது வரைக்கும் பேசுனதுல ஏதாவது கருத்து கிடைச்சதுங்களா உங்களுக்கு? ஐயா உங்களுக்கு சரி, ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன நன்கொடைய ஐயாவுக்கு அன்னதானத்தை கொடுத்துட்டு நம்ம சாப்பாட்டுக்கு போகணும் ஐயா. ஆமா, சாப்பாடு துவக்கி கொடுக்கணும் ஐயா. சரி. அதுக்கு முன்னாடி ஐயாவுக்கு வந்து இந்த இடத்துல 9வது குரு பயிற்சி அவங்க இதுவரைக்கும் நடத்திருக்காங்க. அதாவது யாரெல்லாம் ஜோதிடர்களா இருக்கிறீங்களோ இவங்க நடத்துறது நடத்திட்டோம். யாராவது புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்துல எத்தனாம் பாத்திரம் எப்படி பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, இவங்க முதல் நம்ம ஜோதிடரா இருக்கிறவங்க ஒரு வருஷ யாகம் நடத்துங்க. மக்களை கூப்பிடுறீங்களோ இல்லையோ, நீங்க ஜாதகம் பார்த்த கிளைண்ட கூப்பிட்டு ஒரு சபை மாதிரி கூட்டி சென்ட்ரல யாகம் நடத்தி நீங்க ஒரு குருவா இருந்து ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம், விசாகம், பூரட்டாதி, குரு நட்சத்திரம், குருவுக்கும் உங்களுக்கும் இனமு பிரமாதமா நீங்க வேலை செய்யும். இவங்க கண்டிப்பா செய்யும். அற்புதம் ஐயா, அற்புதம். அதுல இந்த இடத்துல ஒரு அம்மாவை ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஈரோட்ல கோமதிமான ஒரு அம்மா இருக்காங்க, ஜோசியர், உங்களுக்கு தெரியும். நசின்னு ஒரு பக்கத்துல அவங்க புனர்பூச நட்சத்திரம். அவங்க எங்கிட்ட ஜோசி படிச்சாங்க. நான் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். அப்போ அவங்களுடைய தோற்றம் வறுமையில் இருந்தது. நான் சொன்னேன், நீங்க புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்துக்கிறீங்கம்மா, குருவுடைய நட்சத்திரம். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இனிமேல் வந்து உங்க சாதிசனம் சொந்த வந்த தாய் உள்ள ஜோதிடம் பார்த்தவங்க எல்லாத்தையும் வர சொல்லி நீங்க ஒரு குரு பயிற்சி யாகம் நடத்துங்க. முதல் குரு பயிற்சியாக நான் செலவு பண்ணி நடத்தி தரேன், அதுக்கப்புறம் நீங்க தொடங்குங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு 15வது குரு பயிற்சியாக நடக்குதுங்க. அப்படின்னா பாரு, அவ்வளவு தூரம் இன்னைக்கு வருஷம் அவங்க தொடர்ந்து பண்ணி 2வது ரவுண்டுக்கு டச் பண்ணி வந்துட்டாங்க. இப்படி எத்தனையோ பேரு ஆதிகால பரிகாரங்கள் 6000 பேர் படிச்சிருக்காங்க. ஒரு ஜோதிடத்தை மட்டுமே 300 பேர் படிச்சிருக்காங்க நம்ம சமுதாயத்துல. அப்ப இது எல்லாமே ஒரு ஜோதிடர் ஒரு நன்மைக்காகத்தான் நம்ம செய்யறோம். அதனால புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்துல ஒரு குரு கிடைச்சாலும் விட்டுறாதீங்க. அவங்களும் குருதான், அந்த யாகமும் குருதான். இந்த குரு பயிற்சி எல்லா மக்களுக்கும் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்ல இருந்து இந்த வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நம்ம ஐயா தங்கப்பாண்டி ஐயா அவர் குரு. அவர் வந்து ஐயா வந்து நாங்க என்னைக்கு நாங்க பார்த்தோமோ அன்னையிலிருந்து எங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கு. ஆனா சந்திக்க நேரம் இல்லை. சொல்றது நிறைய மாநாட்டுல சொன்னதுனால எல்லா மாநாட்டும் சொல்லணுங்கிறது இல்லை. அவங்க எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜோசியம் எங்கேயோ இருந்துச்சு, அதைய கொண்டு வந்து வளைச்சு ஒரு பரிகாரம்னா இதுதான் ஒரு இறப்பு. ஐயா சபகோடி வந்து இன்னைக்கு சமீப காலத்துல ஒரு 15 ஆண்டு காலத்துக்குள்ள ஐயாவுக்கு அசுர பேரு, அசுர வெற்றி.
இது எல்லாம் நாங்கெல்லாம் குழந்தை பிள்ளைகளாட்டம் எவ்வளவு படிச்சிருந்தாலும் எங்க பாரம்பரியம் எவ்வளவு இருந்தாலும் ஐயா கிட்டையும் சில விஷயங்கள் எல்லாம் நாங்க தெரிஞ்சு கற்று மக்களுக்கு நிறைய விநியோகம் செஞ்சு அதுக்கு மேல இன்னைக்கு ஆதிகால பரிகார புத்தகம் எழுதுற அளவுக்கு வளர்ந்திருக்கோம். சரியா இப்படி ஐயா? இது எல்லாமே எல்லாரையும் நாம பத்திர காரணத்துல ஒருத்தர் பிறந்துட்டால், ஏகாதேசி திதியில ஒருத்தர் பிறந்துட்டால் ஒருத்தரை தூக்கி விட்டுத்தான் பழக்கம், இறக்கி விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒருத்தரை உயர்த்தா அவங்கள உயர்த்தல, நீங்க உயர்றீங்கிறது அர்த்தம். அதுதான் அதோடைய விஷயம். இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். நல்லா இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்லி இந்த அன்னதானத்துக்காக ஒரு நன்கொடை கொடுத்து இந்த நேரத்துல வாய்ப்பு கொடுத்த ராஜா சங்கர் ஐயாவுடைய குடும்பம் இன்னும் மென்மேலும் யாகங்கள் நடந்து அவங்களுடைய குடும்பம் பாலாறு செல்வம் பாக்கியமாக பெருகி நோயில்லாம நிம்மதியோடு சந்தோஷமோடு வாழட்டும் என்று அர்த்தநாரீஸ்வருடைய ஆசீர்வாதத்தோடு என்னுடைய மனதார ஆசீர்வாதத்தோடு மனமுருகி வேண்டியவரை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. ஐயா அவர்கள் IVF அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜி ஃபவுண்டேஷனுக்கு தமிழ்நாட்டுடைய சேர்மன். அது மட்டும் இல்லாம ஆதிகால பரிகார நிபுணர் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எதுக்கு சொல்றேன்னா, எந்த ஒரு ஜோதிடம் எழுதாத ஒரு விஷயம் 6.5 கிலோ, அந்த புத்தகத்தோட வெயிட் 6.5 கிலோ வெயிட். சோ இது யாருமே சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த சாதிச்சு இன்னைக்கு நிறைய விஷயத்த இன்னைக்கு ஆன்மீகம் ஜோதிட சேவைகள்ல மகத்தான ஒரு விஷயத்த ஐயா அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார். ஐயா அவருடைய மகத்தான சேவையை பாராட்டி ஐயா அவர்கள் நிறைய விஷயத்த தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் பொன்னாடி போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றார். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட ஐயா சுபமியா கொஞ்சம் சிறப்பா கைத்தட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த விழாவிற்கு அன்னதான நன்கொடையாக ரூ. 10,200 நன்கொடை ஐயா அவர்கள் வழங்குகிறார். அதை நம்முடைய ராஜாசங்கர் ஐயா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். வாங்க ராஜாசங்கர் ஐயா, இந்த பக்கம் இந்த பக்கம். மகிழ்ச்சி.